ரூபாய் 30 கோடி மதிப்பில் பராமரிக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 30 கோடி ரூபாய் மதிப்பில் இது மேம்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டது. அந்த பணிகள் முடிவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினால் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கான நூலகம், விழா அரங்கம், பார்வையாளர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் பொருத்தப்பட்டு மேம்பாட்டு பணிகள் என்பது கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவுடைய மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வந்தன. அதைத் தொடர்ந்து அந்த பணிகள் முடிவடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார். கிண்டி சிறுவர் பூங்காவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோருடன் வந்து பூங்காவை சுற்றி பார்த்து செல்லக்கூடியது அதிக மக்களால் வரவேற்பு பெற்ற பூங்காவாக கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளது. இங்கு சிறுவர்களுக்கான பல்வேறு அம்சங்களும் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் பூங்காவை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மேலும் சிறுவர்களுக்கான இந்த கிண்டி சிறுவர் பூங்காவை இன்னும் அதிக வசதிகளுடன் மேம்படுத்த வேண்டும், அதே போன்று பார்வையாளர்களுக்கான வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவை மேம்படுத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக முடிவெடுக்கப்பட்டு அதற்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டது. கிண்டி சிறுவர் பூங்காவை மேம்படுத்த அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பூங்காவை மேம்படுத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த சிறுவர் பூங்காவை மேம்படுத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதையடுத்து அந்த சிறுவர் பூங்காவில் பிரத்யேகமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்சங்களுடன் இன்னும் கூடுதலாக சிறுவர்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய வகையில் சிறப்பு அம்சங்களுடன் புதிய சிறப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் மற்றும் குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் நவீன வசதிகளுடன் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் கிண்டி சிறுவர் பூங்காவை சிறுவர் இயற்கை பூங்கா திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினால் இந்த சிறுவர் பூங்கா திறந்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான திறப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அதைத் தொடர்ந்து கிண்டி இயற்கை சிறுவர் பூங்கா பணிகள் முடிவு பெற்று இன்று அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு சென்று இந்த சிறுவர் பூங்காவை தொடங்கி வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். பொதுமக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உடனிருந்தார்கள். சிறுவர் பூங்காவை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பேட்டரி காரில் அமர்ந்து கொண்டு அந்த பூங்காவை சுற்றி பார்த்தார். அப்போது இந்த பூங்காவில் என்னென்ன பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் தற்போது புதியதாக கூடுதலாக என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது உள்ளிட்ட இதில் தற்போது மேம்படுத்தப்பட்ட பணிகளையும் அந்த செயல்பாடுகளையும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகாரிகள் விளக்கி கூறினார்கள். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பேட்டரி காரில் அமர்ந்து கொண்டு சுற்றி பார்த்தார். தற்போது இந்த சிறுவர் பூங்கா மேம்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.